தமிழக அரசியல் வரலாற்றில் முதலமைச்சராக பதவி பீடத்தில் அமர்ந்து வெற்றிகரமான அரசியல் வாழ்க்கையை நடத்தி வந்த ஓ பன்னீர்செல்வம் இப்ப தனது வலது தரம் இடது கரம்னு எல்லாவற்றையும் இழந்து தன்னந்தனி மனிதரா தள்ளப்பட்டிருக்காரு. கடைசியா அவருடன் இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரனும் ஓபிஎஸ்ஐ விட்டு விலகிவிட்டாரு. ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் அத்தியாயம் முடிவடைந்து விட்டது. இனியும் அவரை நம்பி அரசியல் வாழ்க்கையை நடத்த முடியாதுன்னு சாபமிட்ட நிலையில பண்ருட்டி ராமச்சந்திரன் புதிய கட்சி ஒன்றைய தொடங்கியிருக்காரு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 2 அரசியல் தலைவர்கள் தலையில பேரிடி விழுந்து மக்கள் மத்தியில பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. ஒருவர் மருத்துவர் ராமதாஸ். இவரது மகன் அன்புமணியுடன் ஏற்பட்ட மோதல் காரணமா பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக உடைந்து இப்ப அந்த கட்சி அன்புமணி கைக்கு சென்றிருக்கு. இறுதிக்கட்டமா நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி என் கையில்தான் இருக்கிறது அப்படின்னு அறிவிப்பு வரும் வரை தேர்தல் கமிஷன் தேர்தல் தேதியை அறிவிக்க கூடாது அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் வழக்கு தொடர்ந்திருக்காரு. இதற்கிடையே கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்திருந்த ஓ பன்னீர்செல்வம் இப்ப கூட்டணிக்கு வழி இல்லாம திண்டாடிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியிடம் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு அவர் சம்மதம் தெரிவித்த நிலையிலையும் கூட எடப்பாடி பழனிசாமி மறுப்பும் தெரிவிச்சிட்டு விட்டாரு. இதற்கிடையே ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களான மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகரன், குபகிருஷ்ணன் என அனைவரும் ஓ பன்னீர்செல்வத்தை கை கழுவி விட்டு கட்சி தாவி இருக்காங்க. கடைசியா மூத்த அரசியல் தலைவரும் ஓ பன்னீர்செல்வத்தின் முக்கிய ஆலோசகருமான இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரனும் புதிய கட்சியை தொடங்கிட்டாரு. எம்ஜிஆர் அண்ணா திமுக என தனது புதிய கட்சிக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் பெயர் சூட்டியிருக்காரு. இதுக்கப்புறமா தான் நிருபர்களிடம் பேசும் பொழுது சமுதாயத்தில் அனைவருக்கும் வாய்ப்பு தர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துடன் இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்கு. எங்களின் இந்த புதிய அரசியல் இயக்கம் தேர்தல் அரசியலில் ஈடுபடாது. அதே சமயம் எங்கள் கொள்கையுடன் ஒத்துப்போனால் அந்த கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்வோம். இது மக்களுக்கான இயக்கம். ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில அவர் அத்தியாயம் முடிந்து விட்டது. அவருடன் பழகியதற்காக இன்னமும் காத்திருந்து வாழ்நாளை நான் வீணாக்க முடியாதுன்னெலாம் தெரிவிச்சிருக்காரு. அது அந்த அத்தியாயம் முடிந்தது. That chapter is over. எந்த அத்தியாயம்? OPS chapter. தொடர்ந்து அவருடைய இக்கட்டான சூழ்நிலைகள்ல கூட இருந்தீங்க. இப்ப தேர்தல்ங்கிறது முக்கியமான நேரம். அப்ப அவர் இல்லையா? அதாவது அரசியல் என்பது ஒருவருக்காக அல்ல, அரசியல் என்பது மக்களுக்காக. ஆக ஒருவர் என்ன ஆகிறார் என்பது முக்கியமல்ல, நாட்டு மக்கள் என்ன ஆகிறார்கள் என்பது முக்கியம். என்னை பொறுத்தவரையிலே நாடு இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது. இந்த நேரத்திலே ஒரு நல்ல அரசியலை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. நம் தனிப்பட்ட முறையிலே ஒருவரோடு பழகிறோம் என்பதற்காக நம்முடைய வாழ்நாளை வீணாக்க முடியாது. உயர்ந்த நோக்கங்களை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. இந்த இயக்கத்தினுடைய நோக்கமாக உயர்ந்த நோக்கங்கள் சிலவற்றை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் கட்சி தொடங்குகிற நேரம் என்பது தமிழக சட்டமன்றத்துக்கு ஒரு பொது தேர்தல் நடைபெறுகிற நேரம். இதற்கு ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் கடந்து போக முடியுமா? கட்டாயம். நாம் நமக்கென ஒரு பாதை வகுத்து செல்கிறோம். இந்த தேர்தல் நடக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அது ஒரு சடங்கு. இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் 49 இயக்கத்தை ஆரம்பித்தார். 8 ஆண்டுகள் கழித்து 57 தான் தேர்தலில் என்றார். தேர்தலில் நிற்க வேண்டும் என்கின்ற கட்டாயமில்லை. ஆனால் 52 தேர்தலில் அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட கட்சியிலே இருந்த வேட்பாளர்களை ஆதரித்தார். அதை போல நம்முடைய கருத்துக்கு ஒத்து வருகிறவர்களை நாம் இந்த தேர்தலிலே ஆதரிப்போம். இப்போது இருக்கிற ஆட்சி தொடர வேண்டுமா அல்லது மாற்றப்பட வேண்டுமா என்பதில் உங்கள் நிலைப்பாடு என்ன? அவர்கள்
இந்த நிலையில தான் இப்ப ஓ பன்னீர்செல்வத்தை யாரும் கூட்டணி சேர்த்து கொள்ள விரும்பாம இருக்காங்க. கடைசி கட்டமா தான் மட்டுமே போட்டியிடும் வகையில ஒரே ஒரு தொகுதியை வழங்கினால் போதும் அப்படின்னு பாஜக மேலிடத்துல ஓ பன்னீர்செல்வம் பேசிட்டு இருக்காரு. அதே சமயம் அரசியல்ல அனாதையாகிவிட்ட சூழ்நிலையில திமுகவுடன் சேரலாமா அப்படின்னு அவர் ஆலோசனையும் செஞ்சிட்டு இருக்காரு. இருந்த போதிலும் அவர் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி அமைத்து ஒரு தொகுதியை பெறுவார் என்பது கடைசி தகவலாக தெரிய வந்திருக்கு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.